வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் தட்டாம்பயிறு போட்டு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் தட்டாம்பயிறு எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். ஊற வச்சு அதை அவிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், இது கூட நீங்கள் முருங்கைக்காய் என்னன்னாலும் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தேங்காயும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் இதயம் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா 3 கரண்டி புளி கரண்டிக்கு ஊற்றி அதில் ஜீரகம், 2 வெந்தயம், கடுகு போட்டு தாளித்து விட்டுக்கலாம். தாளித்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். பூண்டு இதில் தட்டி சேர்த்துக்கோங்க, அப்படியே முழுசாக போடக்கூடாது. தட்டி போட்டிங்கன்னா அது மணக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்ல இது பொன்னிறமாக வதங்கினதும் இது கூடயே கத்திரிக்காய் எடுத்து வதக்கிக்கலாம். நம்ம ஆயில் அதிகமாக ஊற்றுறதுனால காய் சீக்கிரம் வெந்துடும். கத்திரிக்காய் நல்லா வெந்ததும் இது கூட ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறதையும் எடுத்து போட்டுக்கலாம். இங்கே எப்போவுமே ப்ளூ கலர் கத்திரிக்காய் தான் கிடைக்கிது, அதனால் நாங்கள் ப்ளூ கலர் கத்திரிக்காய் தான் வைக்கிறோம். நீங்கள் ஒயிட்டு கிடைச்சாலும் வைக்கலாம், க்ரீன் கிடைச்சாலும் வச்சுக்கலாம். ஒரு தக்காளி எடுத்து போட்டு அந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம அவிச்சு வச்சுருக்கிற தட்டாம்பயிரை எடுத்து இதில் போட்டுக்கலாம். அதில் நீங்கள் அவிக்கும் போதே உப்பு போட்டு அவிச்சுக்கோங்க. இது கருப்பு கலரும் வெள்ளை கலரும் கொஞ்சம் இருந்தது, ரெண்டையுமே போட்டிருக்கேன் நான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியே இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அவிச்சு வச்சுருக்க தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் கடைசியாக. இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே சீக்கிரம் குழஞ்சி வந்துடும். இது கூடயே பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்லா வதக்கி விட்டதும் நம்ம அது கூட அவிச்சு வச்சுருக்கிற தண்ணியும் ஊற்றி கூட கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை அப்படியே வேக விடலாம். நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கும்போது நம்ம புளி எடுத்து வச்சுருக்கத